ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம தக்காளி சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த படி அளவுக்கு நாலு டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். அரிசி ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம காய் அரியங்காட்டி அரிசி ஊறிடும். புதினா தழை பொரித்து வச்சுக்கலாம். தக்காளி கழுவி எடுத்து வச்சுக்கலாம். பச்சை மிளகா அரிஞ்சுக்கலாம். தக்காளி அரிஞ்சுக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் அரிஞ்சு வச்சாச்சு. நம்ம இப்போ எப்படி சாப்பாடு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய், கடுகு, சோம்பு, பிரியாணி இலை, பட்டை லவங்கம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம். இஞ்சி பூண்டு, தக்காளி போட்டு நல்லா கிளறிக்கலாம். மஞ்சத்தூள், வரமிளகாய் தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா, உப்பு, கொத்தமல்லி அரிஞ்சிக்கலாம். கொத்தமல்லி, புதினா, அரிசி போட்டுக்கலாம். நாலு படி அரிசி போட்டிருக்குது. அதுக்கு 8 படி தண்ணி வச்சாதான் கரெக்டாக இருக்கும். உப்பு காரம் பார்த்துக்கலாம். காரம் கரெக்டாக இருக்குது. உப்பு மட்டும் கொஞ்சம் பத்தல, போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். 1/4 மணி நேரத்தில் ரெடி ஆயிடும்.
ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். வெந்துருச்சு. கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். தக்காளி சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசமாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். தக்காளி சாப்பாட்டுக்கும் தயிர் பஜ்ஜிக்கும் அடாடா செம்ம டேஸ்ட்டு. உப்பு காரம்லாம் சூப்பராக இருக்குங்க. தக்காளி சாப்பாடு நல்லாவே இருக்குது. கறி மட்டும் போட்டிருந்தா பிரியாணி மாதிரியே இருந்திருக்கும். தக்காளி சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. எல்லா பொருளும் கரெக்டான அளவில் இருக்கிறதுனால தக்காளி சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் தக்காளி சாப்பாடு செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெடியாக இருங்க. இதே மாதிரி நல்ல டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா சமைச்சு எல்லாம் சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம். இல்லைங்களா, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமன்னு சொல்கிறீங்க. மறக்காம சொல்லிட்டா? சொல்லுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறையா சாப்பிட்லாம். சொல்லுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம நல்லா சமைக்கலாம், நிறையா சாப்பிட்லாம். நிறைய சாப்பிடலாம். சொல்லுங்க. இன்னொருக்கா சொல்லுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் சமைக்கலாம்.